Hi friends, welcome to Vidya's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து கீ ரைஸ்க்கு தான் செஞ்சேன். நீங்க வந்து எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். பிரியாணி, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, நான் எதுக்கு வேணாலும் நீங்க சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குள்ள வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ மசாலாலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக வந்து கடல்பாசி, ஒரு 4 காஞ்ச மிளகாவும், 2 காஷ்மீரி மிளகாய் கலருக்காகவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நான் எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். மல்லி மட்டும் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயை வந்து காய வச்சுட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே உள்ளார இறக்கிடலாம். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும், அப்புறம் கசப்பாயிடும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதை நல்லா இன்னொரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு அதே கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்புறம் கருப்பாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கரண்ட்டு போயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்லா தயிர் ஊற்றி கழுவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம சிக்கன் வந்து போட்டு நல்லா வேகணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து சாஃப்டாகவும் கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஏற்கனவே கீ ரைஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த கீ ரைஸ்க்காக தான் சிக்கன் கிரேவி வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்துட்டு நான் வந்து சைடிஷ்காக செஞ்சேன். அந்த வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் லாங்காக தான், ரொம்ப நாள் கழித்து தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நான் ஊருக்கு போயிருந்தேன், அங்கே நெட் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கீ ரைஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கனில் வந்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே என்றைக்குமே வச்சு செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தான் நான் சேர்த்துருக்கேன், வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இது கூடயே சிக்கனில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா தான் கறியிலாம் நல்லா உப்பு பிடிக்கும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக தான் தண்ணி விட்டு வந்தது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சிக்கனோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து இதிலே நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிக்கனை. நம்ம வந்து அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சிக்கனில் வந்து தண்ணி விட்டு வந்து அந்த எண்ணெயிலே தான் வதங்கியிருக்கு. நல்லா சுண்டிருச்சு அந்த தண்ணிலாம். இப்போ தான் அந்த மசாலா சேர்க்கணும். அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சு அந்த மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கும் பரோட்டாவுக்கு நானுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் இது ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிக்ஸி ஜார் அரைச்சோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசி அதுலேயே வந்து சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கன்னா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு வந்து நீங்கள் கூட்டி குறைச்சல் நீங்கள் எடுத்துக்கோங்க. மசாலாவை எல்லாமே நான் வந்து ஒரு 1/2 kg கிட்ட சிக்கன் எடுத்து தான் நான் செய்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கேன். இது சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்துட்டு நல்லா கருவேப்பிலை மல்லித்தழையெல்லாம் வந்துட்டு கொதிக்கும் போது போடுங்க. நல்லா வாசனையாகவே இருக்கும். இப்போ பாருங்களேன், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீ ரைஸ் வீடியோ உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.